ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹ நாகபர்யங்கமுத்ஸ்ருஜ்ய ஹ்யாகதோ மதுராம் புரீம். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மொத்தம் 5 நிலைகளில் இருக்கிறார் என்று நாம் புராணங்களை கொண்டு தெரிந்து கொள்ளுகிறோம். முதலில் வைகுந்தத்தில் எப்போதும் இருக்கிறார். இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கும் போதும் சரி, பிரளயத்தில் இருக்கும் பொழுதும் சரி, வைகுந்தம் எப்போதும் அழிக்கப்படுவது கிடையாது. அங்கு எப்போதுமே பகவானை நாம் தரிசிக்கலாம். அதைத் தொடர்ந்து வியூகமூர்த்தி என்று 2வது ஒரு நிலையை அடைகிறார். அதுதான் பகவான் பார்க்கடலில் சயனித்து காட்சி கொடுக்கக்கூடிய நிலை. அதை வியூகம் என்று அழைப்பார்கள். அங்கிருந்து புறப்பட்டு ராமனாகவும் கண்ணனாகவும் வராகனாகவும் அவதாரங்களை செய்கிறார். அந்த நிலைகளை விபவ அவதாரங்கள் என்று சொல்லுகிறோம். அதற்கு மேல் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆத்மாவுக்குள்ளேயே பகவான் இருக்கிறார். அவருக்கு அந்தர்யாமி என்று பெயர். கடைசியாக கோவில்களில் இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரங்கள் விக்கிரக வடிவத்திலே பகவான் காட்சி கொடுப்பது. இப்படி 5 நிலைகளாக பகவானுக்கு சொல்லுவதுண்டு. அதில் 108 திருத்தலங்கள் என்று அர்ச்சாவதாரங்களை சொல்லும் பொழுது அதில் 106 திவ்யதேசங்கள் நம்முடைய பூமியிலேயே இருக்கின்றன. ஏன், பாரத தேசத்துக்குள்ளேயே இருக்கின்றன. ஆனால் இதை தவிரவும் 2 திவ்யதேசங்களை ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள். கீழே அடியேன் தெரிவித்திருந்தேன். திவ்ய தேசம் என்கிற பெயர் ஏற்பட வேண்டுமென்றால் ஆழ்வார்களாலே தங்கள் 4000 பாசுரங்களுக்குள் ஏதோ ஒரு மூலையிலாவது ஒரு வார்த்தையிலாவது அந்த பெருமானையோ அந்த ஊரையோ குறிப்பிட்டிருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த பெருமானுக்கும் ஊருக்கும் திவ்யதேசம், திவ்யதேசத்து பெருமாள் என்கிற ஏற்றம் கொடுக்கப்படுகிறது. அப்படி ஆழ்வார்கள் இந்த பூமியில் பாரதத்தில் இருக்கக்கூடிய 106 திருத்தலங்களை பாடினார்கள். அதை தவிர பாரதத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய 2 திருத்தலங்களையும் பாடியிருக்கிறார்கள். அவற்றையும் சேர்த்துத்தான் 108 திருத்தலங்கள், 108 திவ்யதேசங்கள் என்று சொல்லுகிறோம். அவை எவை? பாரதத்துக்கு வெளியிலே எந்த 2 தலங்களை ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள் என்றால், ஒன்று பரவாசுதேவன், வைகுந்தம் பரமபதம்னு சொல்லுகிறோமே, அங்கு இருக்கக்கூடிய பகவானை பற்றியும் ஆழ்வார்கள் பாசுரங்களை பாடுகிறார்கள். அதனால் வைகுந்தம் என்பதும் ஒரு திவ்யதேசமாக கணக்கிடப்படுகிறது. அதே போல திருப்பார்க்கடல் என்று ஒரு திவ்யதேசம். வடநாட்டு திருத்தலங்கள் மொத்தம் 12 என்று எண்ணுகிறோம் அல்லவா? சோழநாடு 40, தொண்டை நாடு 22, நடுநாடு 2, வடநாடு 12, மலையாள திவ்யதேசங்கள் 13, பாண்டிய நாடு 18, அதற்கு தவிர வைகுந்தம் 1. இப்படித்தான் இந்த 108ஐயும் நாம் பிரித்து கொள்ளுகிறோம். அப்போ வைகுந்தம் என்பது தனி, இந்த பூலோகத்திலேயே இல்லாமல் எங்கோ உயரத்தில் இருக்கிறபடியால் அது தனியாக பகவானுடைய நாடு, அது வைகுந்தம் என்று கணக்கிடப்படுகிறது. அதை தவிர திருப்பார்க்கடல், க்ஷீராப்தி என்று சொல்லுகிறோமே, அந்த பார்க்கடலே ஒரு திவ்யதேசமாக 12 வடநாட்டு தலங்களுக்குள்ளே ஒன்றாகத்தான் கணக்கிடப்படுகிறது. அந்த திருப்பார்க்கடலுடைய பெருமையைத்தான் நாம் தற்போது பார்க்க இருக்கிறோம். இது எங்கு இருக்கிறது? பகவான் எப்படி அங்கு சயனித்திருக்கிறார்? எதற்காக சயனித்திருக்கிறார்? ஆழ்வார்கள் எப்படி அந்த பகவானை பாடுகிறார்கள்? இது அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அர்ச்சாமூர்த்திகளாக இருக்கக்கூடிய திவ்யதேசங்களை பாடும் பொழுது அதாவது வியூகமூர்த்தியான பார்க்கடலையும் பற்றி பாடுகிறார்கள். பரவாசுதேவன் இருக்கக்கூடிய வைகுந்தத்தையும் சேர்த்து பாடுகிறார்கள். இந்த 2ம் சேர்ந்தால்தான் 108 திருத்தலங்கள். இந்த பூமியில் பாரதத்தில் நாம் சேவிக்கக்கூடிய தலங்கள் என்று பார்த்தால் அவை 106 என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் இப்போது வடநாட்டு திருத்தலங்கள் 12க்குள் 11 திவ்யதேசங்களை தரிசித்து விட்டோம். ஆந்திர பிரதேசத்திலிருந்து ஆரம்பித்து அப்படியே வடக்கு உத்தரப்பிரதேசம் போய் பத்ரிகாசிரமம் சாலக்கிராமம் சேவித்து திரும்ப மதுரைக்கு வந்து அங்கிருந்து துவாரகைக்கு சென்று முடித்து விட்டோம். அதற்கு பிறகு நாம் பார்க்க வேண்டியது வடநாட்டு திவ்யதேசங்களில் கடைசியான திருப்பார்க்கடல் என்பது. பகவான் படுக்கை, பாம்பு படுக்கையின் மேலே அழகான சயன திருக்கோலத்திலே இந்த இடத்துல காட்சி அளிக்கிறார். அவர்தான் இந்த உலகத்தையே ரட்சிப்பவர். எதற்காக இங்கு சயனிக்கிறார் என்றால், யார் எப்போது வேண்டுமானாலும் பகவானை நண்ணி அவரை அணுகி உதவியை நாடலாம்.
நாம் சட்டென்று போய்விட முடியாது. ஆனால் தேவர்கள், ரிஷிகள், இப்படிப்பட்ட வலிமை மிகுந்தவர்கள் எல்லாம் பகவானை நேரே போய் தரிசித்து அவனிடத்திலிருந்து உதவி நாட வேண்டும் அல்லவா? எந்த புராணத்தில் வேணாலும் எடுத்து பாருங்க. கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னால், ராமாவதாரத்துக்கு முன்னால், இல்லை பார்க்கடல் கடைவதற்கு முன்னால், இது ஒவ்வொரு இடத்திலும் தேவர்கள் எல்லாரும் கூடி பிரம்மாவனிடத்திலே போவார்கள். எப்படி ராவணன் மிகுந்த துன்பத்தை கொடுக்கிறான், எப்படி அவனை அழிக்கலாம், அல்லது மகாபலி ரொம்ப நம்முடைய செல்வங்களை எல்லாம் பறித்து கொண்டு விட்டார், எப்படி அவரிடம் இருந்து ஸ்வர்க்கத்தை மீட்கலாம், இப்படி பலவிதமான ஆபத்துகள் வரும்பொழுது எல்லா தேவர்களும் பிரம்மாவிடத்திலே போய் சேர்வார்கள். பிரம்மாவுடனே அவர்களை அழைத்து கொண்டு பார்க்கடலுக்குத்தான் போவார். பார்க்கடலுக்கு பெயரே கூப்பீடு கேட்கும் இடம் என்று தெரிவிக்கிறார்கள். முதல்ல இது எங்கு இருக்கிறது? பால்ல கடல் எங்க சுவாமி இருக்கு? எங்களுக்கு பார்த்தா உப்பு கடல் தான் தெரிகிறது. பார்க்கடல் எங்கு தெரிகிறது, எங்கு இருக்கிறதுன்னு பார்த்தால் புராணங்களில் பூகோளம், நாம படிக்கிற ஜியாகிரபி வேறு மாதிரி உள்ளது. புராணங்களில் நம்முடைய இந்த பூமி எப்படி அமைக்கப்பட்டுள்ளது என்பது விரிவாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. நாம் இருப்பது பூஹு, பூமண்டலம்னு சொல்றோம் இல்லையோ. மொத்தம் ஒரு அண்டகடாகத்தில், ஒரு அண்டத்தில் 14 உலகங்கள் இருக்கின்றன. நாம் இருக்கிறது பூஹு, பூமண்டலம்னு சொல்லப்படுகிறது. இதற்கு மேலே புவஹ, சுவஹ, மகஹ, ஜனஹ, தபஹ, சத்தியம் என்று 6 லோகங்கள் இருக்கின்றன. சுவர் லோகத்துல தான் தேவர்கள் எல்லாம் இருப்பார்கள். அது மேல சத்தியலோகத்துல தான் பிரம்மா, நான்முக கடவுள் இருப்பார். இதெல்லாம் மேருலகங்கள். கீழே பார்த்தோம்னா அதளம், விதளம், மகாதளம், ரசாதளம், தளாதளம், பாத்தாளம் என்று கீழே ஒரு 7 உலகங்கள் இருக்கின்றன. மொத்தம் 14 உலகங்கள். 7 14 லோகங்கள்னு சொல்லுகிறோம் அல்லவா? இந்த 14 லோகங்களும் சேர்ந்ததுதான் ஒரு அண்டம் என்று சொல்லப்படுகிறது. அதிலே நடுவில் இருப்பது பூமண்டலம்னு சொல்றோம் இல்லையோ. அந்த பூமண்டலத்தின் அமைப்பை பார்த்தோம் என்றால் நடுவிலே ஒரு தீவு, ஒரு ஐலண்ட் இருக்கான். அந்த தீவை சுத்தி கடல் இருக்குமா, அதை சுத்தி மறுபடியும் நிலம், அதை சுத்தி மறுபடியும் கடல், அதை சுத்தி மறுபடியும் நிலம். இப்படி ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்லையோ, கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவா. அதாவது பல வட்டங்கள், அந்த வட்டங்களுக்கெல்லாம் நடுப்புள்ளி ஒன்னா இருக்குன்னு வச்சுக்கோ. முதல்ல ஒரு சின்ன வட்டம், அதை விட ஒரு பெரிய வட்டம், அதை விட ஒரு பெரிய வட்டம், அதை விட ஒரு பெரிய வட்டம், இப்படி வரைஞ்சோம்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்னு சொல்லுவாளோ இல்லையோ. அதை போலத்தான் இந்த பூமி அமைக்கப்பட்டிருக்குமாம். ஒரு தீவு, அதை சுத்தி தண்ணீர், அதை சுத்தி நிலம், அதை சுத்தி தண்ணீர், அதை சுத்தி நிலம், அதை சுத்தி தண்ணீர், இப்படி 7 தீவுகளும் 7 கடல்களும் இருக்கின்றன என்று விஷ்ணு புராணம், பாகவதம் முதலானவை தெரிவிக்கின்றன. இது எப்படி உண்டாயிற்றென்றால் ஸ்வாயம்புவ மனு என்று ஒருவர், பிரம்மாவால முதலில் படைக்கப்பட்ட மனு ஸ்வாயம்புவ மனு. அவர்தான் மேல இந்த உலகத்திலேயே மக்களை படைக்கிறார். அந்த ஸ்வாயம்புவ மனுவுக்கு பிரியவ்ரதன், உத்தானபாதன் என்று 2 மகன்கள் பிறந்தார்கள். அந்த பிரியவ்ரதனுக்கு 10 மகன்கள். அந்த 10 பேருக்கு செல்வத்தை பிரித்து கொடுக்க வேண்டும். மொத்த பூமண்டலமும் இப்ப பிரியவ்ரதனுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கிறது. அவனுக்கு 10 புதல்வர்கள் இருக்கிறார்கள். அதுல 3 பேர் எங்களுக்கு ராஜ்யமே வேண்டாம், நாங்கள் துறவிகளாக செல்ல இருக்கிறோம், எங்களுக்கு செல்வத்தில் ஆசை இல்லை, வேண்டாம்னு சொல்லி மறுத்து விட்டார்கள். அதனால மிச்ச 7 மகன்கள், 7 பேருக்கு பூமியை பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி தன்னுடைய தேர வட்ட வட்டமாக ஓட்டினாராம். அந்த தேரனுடைய பாதை எங்கெல்லாம் பட்டதோ அது ஒவ்வொரு நிலமாக, ஒவ்வொரு தீவாக, கடலாக மாறியது. அப்படித்தான் இந்த 7 தீவுகளும் 7 கடல்களும் உருவாயின என்று சொல்லப்படுகிறது. அதுல நடுவிலே இருப்பது ஜம்பூ துவீபம், நாவலன் தீவுன்னு பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். ஜம்பூ அப்படின்னா நாவல் பழம்னு அர்த்தம். இந்த ஊர்ல நாவல் பழங்கள் நிறைய இருக்குமா, அதனால ஜம்பூ துவீபம் என்பதுதான் நடுவில் இருக்கக்கூடிய தீவு. அதுலதான் நாம் அனைவரும் வாழ்ந்து இருக்கிறோம். நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிறோமோ இல்லையோ, ஜம்பூ துவீபே பாரத வருஷே பரத கண்டே சகாப்தே மேரோஹோ தட்சிணே பார்ஸ்வே, மேருவுக்கு தெற்கு பக்கத்தில் இருக்கேன், இது ஜம்பூ துவீபம், ஜம்பூ துவீபத்தில் பாரத வருஷத்துக்குள் இருக்கிறேன் என்று சங்கல்பம் பண்ணிக்கிறோமே. அப்ப ஜம்பூ துவீபம் என்பது இந்த பூமண்டலத்துல நடுவுல இருக்கக்கூடிய தீவு. அந்த ஜம்பூ துவீபத்தை சுத்தித்தான் உப்பு கடல், லவண சமுத்திரம்னு தெரிவிப்பார்கள். உப்பு கடல் சூழ்ந்திருக்குமா. அதை சுத்தி இருக்கிற தீவுக்கு பிளக்ஷத்வீபம்னு பெயர். பிளக்ஷம்னா அத்தி, அத்தி மரங்கள், அத்திப்பழங்கள் அங்க நிறைய கிடைக்குமா. அதனால பிளக்ஷத்வீபம்னு 2வது. அதை சுத்தி இருக்கக்கூடிய கடல் இருக்கே அதுக்கு இக்ஷுசாகரம்னு பெயர். கரும்பு சாறு, கரும்பு சாறு நிறைந்த ஒரு கடல் இருக்குமா, அது 2வது கடல். அப்புறம் 3வது தீவுக்கு ஷால்மலி துவீபம்னு பெயர். ஷால்மலினா இலவ மரம்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மரம் நிறைய இருக்கிறபடியால 3வது ஷால்மலி துவீபம். அதை சுத்தி சுறா, நிறைய கள்ளு நிறைந்த ஒரு சமுத்திரம் இருக்குமா, அது 3வது. அதுக்கு மேலே குஷத்வீபம்,
குஷம்னு ஒரு விதமான தர்ப்பங்கள், அந்த தர்ப்பங்கள் நிறைய கிடைக்கிறபடியால குஷத்வீபம்னு 4வது. அந்த குஷத்வீபத்தை சுத்தி நெய்யால ஆன கடல் இருக்கும். அந்த நெய்க்கடலை சுத்தி கிரௌஞ்ச தீபம், கிரௌஞ்சம்னு அங்க ஒரு மலை இருக்கிறது, அதனால அந்த தீவுக்கே கிரௌஞ்ச தீபம்னு பெயர். அது 5வது. அதை சுத்தி 5வது கடல் இருக்கிறதே அதுதான் தயிர் கடல், தைலால் ஆக்கப்பட்ட கடல் 5வது. அதை சுத்தி இருக்கிறதுக்கு சாகத்வீபம்னு பெயர். சாகம்னா தேக்கு மரம், தேக்கு மரம் நிறைய இருக்கிறதுனால 6வது தீவுக்கு சாகத்வீபம்னு பெயர். அதை சுத்தி இருக்கக்கூடிய 6வது கடல் தான் பார்க்கடல். அந்த பார்க்கடலை சுத்தி புஷ்கர தீபம், தாமரை நிறைய கிடைக்கக்கூடிய தீவு, அதுதான் கடைசி தீவு. அதை சுத்தி இருப்பதுதான் ஜலம், சுத்தமான தூய்மையான தண்ணீரால் ஆக்கப்பட்ட கடல் இருக்குமாம். இப்படி ஜம்பூ தீபம், அப்புறம் உப்புக்கடல், பிளக்ஷத்வீபம் கரும்புச்சாறு கடல், ஷால்மலி தீபம், அப்புறம் கள்ளுக்கடல், அதுக்கப்புறம் குஷத்வீபம், அதை சுத்தி நெய்க்கடல், அதை சுத்தி கிரௌஞ்சத்வீபம், அப்புறம் தயிர்கடல், அப்புறம் சாகத்வீபம் பார்க்கடல், புஷ்கரத்வீபம், கடைசியில சுத்த உதகம் தூய்மையான தண்ணீரான ஆனக்கடல். இப்படி 7 தீவுகளும் 7 கடல்களும் இருக்கின்றன என்று பூகோளம் சொல்லப்படுகிறது. அதில் 6வது கடல் தான் பார்க்கடல், க்ஷீராப்தி என்று சொல்லப்படுகிறது. அந்த பார்க்கடலில் தான் பகவான் ஆதிசேஷனுக்கு மேலே சயனித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப இப்ப எங்க கண்டிப்பா நாம போக முடியாதுன்னு தெரிஞ்சுடுத்தோம் இல்லையோ, அந்த பெருமானை ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள். நாம இந்த உடலோடு கண்டிப்பாக போக முடியாது. அப்ப எதற்கு பகவான் அங்கு சயனிக்கிறார் என்றால் தேவர்களுக்காகவே சயனிக்கிறார். தேவர்களுக்கு எவ்வப்போது துன்பம் ஏற்பட்டாலும் அவர்கள் பகவானை அணுகி உதவி நாடுவதற்காகவே ஏற்பட்ட ஒரு திருத்தலம். அப்ப இந்த அவதாரம், இந்த ஒரு திருத்தலத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, எதற்காக இங்கு இருக்கிறார்னால், ஒன்று சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள், படைத்தல் காத்தல் அழித்தல் 3 தொழில்கள் இருக்கின்றனவா, இந்த 3ஐயும் செய்வதற்காக வந்திருக்கிறார். 2வது மக்களுக்கு உபாசனம் தியானம் செய்வதற்கு வசதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிலையை அடைந்திருக்கிறாராம். அது எப்படி, சிருஷ்டிக்கும் இந்த பெருமானுக்கும் என்ன தொடர்பு, பார்க்கடலுக்குள்ள எதற்காக சயனித்துக் கொண்டிருக்கிறார் என்று சில கேள்விகள் இன்னும் இருக்கின்றன. அது என்னன்னு நாம வரும் பகுதிகளிலே பார்ப்போம். இப்போது இந்த அவதாரத்தினுடைய இந்த நிலையினுடைய முக்கியத்துவம், பார்க்கடல் நாதன் க்ஷீராப்தி நாதன் தான் இந்த ஊர் பெருமாளுக்கே பெயர். இங்கேயும் பெருமாள் உண்டு. தாயாருக்கு கடல் மகள் நாச்சியார், அதே போல பூதேவி தாயார். பகவான் ஆதிசேஷ படுக்கையில படுத்துட்டு இருந்தாலே திருவடிக்கு பக்கத்துல ஸ்ரீதேவி பூதேவி 2 நாச்சிமார்கள் இருப்பார்களே, கடல் மகள் நாச்சியார் பூதேவி தாயார்னு 2 நாச்சிமார்கள். ஆதிசேஷனுக்கு மேல படுத்து கொண்டிருக்கிறார். பகவான் தெற்கு நோக்கி சயனம், எப்படி திருவரங்கநாதன் தெற்கு நோக்கி சயனித்திருக்கிறாரோ அதை போலத்தான் பார்க்கடலிலும் பகவான் சயனித்துக் கொண்டு இருப்பாராம். அப்படி இருந்து பக்தர்களுக்கு, தேவர்களுக்கு, ரிஷிகளுக்காக பகவான் காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார். இன்னும் இவர் எப்படி வந்தார், இவர் ஒருத்தர் தானா, பகவானுடைய சயனங்களிலேயே 2 சயனங்கள் உண்டு. எப்படி பகவான் சிருஷ்டியை செய்கிறார், இங்கிருந்து கொண்டு எப்படி மக்களை காக்கிறார் என்பதையெல்லாம் அடுத்த பகுதியிலே நாம் பார்க்கலாம்.